அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி பக்கெட் எல்லார் வீட்லயுமே இருக்கும். சரி. இந்த பக்கெட்ல முறுமுறுப்பான பொருட்கள் எதுவுமே வைக்க முடியாது. அட கன்றாவிய. ஏன்னா இது ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது. சரி. இந்த சைஸ்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக செலவாகும். ஆஹா. நம்ம இந்த பக்கெட்டையே ஒரு 10 ரூபாய் செலவுல ஏர்டைட் கண்டெய்னரா மாற்ற முடியும்னா ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி? ரொம்ப சுலபமா எளிமையான பொருட்களை வச்சு இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரா எப்படி மாற்றலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட கடைசியில தான் இந்த ஏர்டைட் கண்டெய்னர் எப்படி பண்றதுங்கிற முக்கியமான ஸ்டெப் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். இப்போ நமக்கு முதல்ல தேவை இந்த மாதிரி ஒரு PVC பைப். இந்த பைப்பை பயன்படுத்தி முதல்ல 4 கிளாம்ப் செஞ்சுக்குவோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி 4 கிளாம்ப் ரெடி ஆயிடுச்சு. இதை பக்கெட்டோட இந்த போர்ஷனில் சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். பக்கெட் லேஸாக வளைவாக இருக்குது, கிளாம்ப் ஆனால் ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் பேக்கிங் சோடா வச்சு நான் சூப்பர் க்ளூ போட்டு விடுறேன். இந்த கேப்லாம் ஃபில் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக அப்போ தான் செட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 4 கிளாம்ப் செட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி கம்பி ஹார்ட்வேர் கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது கிலோ 100 ரூபாய் இந்த ரேஞ்சில் விற்கிது. நமக்கு ஒரு சின்ன பீஸ் தான் தேவை. ஒரு சின்ன பீட் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கம்பியை வளைச்சி நான் 4 கிளிப் செஞ்சுக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம கிளிப் ரெடி ஆயிடுச்சு. கிளிப் போட்ட பிறகு ஃபைனலாக நம்ம பக்கெட் இப்படி தான் இருக்கும். இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய போகிறோம். இது டென்சிட்டி ஃபோம் ரோல். இதுவும் ஹார்ட்வேர் கடைகளில் கிடைக்கும். விலை ரொம்பவே கம்மி தான். ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கலனாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ அகலம் நமக்கு தேவையில்லை. இதை இந்த மாதிரி 2 பீஸாக வெட்டிக்கிறேன். இதில் ஒரு சைட் கம் இருக்குது. இந்த ரிலீசிங் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடியில் நம்ம ஒட்டி விட்டுடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இப்போ இந்த மூடியில் ஒரு கேஸ்கட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஏர்டைட் கண்டெய்னராக மாற்றுறதுக்கான முக்கியமான ஸ்டெப். இந்த டென்சிட்டி ஃபோம் தான் நல்ல டைட்டாக ஏர் கேப் இல்லாமல் நல்ல பக்கெட்டை சீல் பண்ணி ஏர் டைட்டாக வச்சுக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கெட்டை மூடி இந்த மாதிரி கிளிப் போட்டு விட்டுட்டோம்னாக்கா நம்மளோட எளிமையான ஏர்டைட் கண்டெய்னர் ரெடி. ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நம்ம சேனலில் இது போல வீடியோக்கள் நிறையவே இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் மேலும் இது போல வீடியோக்கள் நிறைய வர இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் அப்படி தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.